நேயர்களுக்கு நமஸ்காரம். இதிகாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். எப்படி ஒரு மொழி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு கைடு அப்படின்னு ஒன்று தேவைப்படுறதோ, அது என்ன கைடாக வேணா இருக்கலாம், கைடு தேவைப்படுறதோ, நம்ம வாழ்க்கைக்கு கைடு அப்படின்னு சொன்னோம்னா அது இது ரெண்டு தான். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். நம்ம எதை எடுத்துட்டாலும் சரி, வால்மீகியோடைய எடிஷன் எடுத்துட்டாலும் சரி, வேதவியாசரோட எடிஷன் எடுத்துட்டாலும் சரி, இந்த ரெண்டுல இருந்து எடுத்து தான் நம்ம சொல்லணும். அப்படி மகாபாரதத்துல இருந்து ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். மகாபாரத யுத்தம் ரொம்ப பயங்கரமா நடந்துட்டு இருந்த நேரம். பீஷ்மர் 8 நாளா ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு இருந்தார். எதிர்பக்கத்துல பாண்டவர்கள் திருஷ்டத்யும்னன் தலைமையில போர் புரிஞ்சுட்டு இருந்தா. பீஷ்மர் 8 தினம் ஆயும் அவருடைய பராக்கிரமத்தால பாண்டவர்களை ஒருத்தரை கூட வதம் பண்ணல. இது பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், இவர் பாண்டவருக்கு சப்போர்ட் பண்றாரோ அப்படின்னு. ரொம்ப ஆதங்கம் தாங்க முடியாம துரியோதனன் பீஷ்மர்கிட்டயே நேரா போய் கேட்கிறான், என்ன பிதாமகரே, நீங்க மனசளவுல அவங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கேள். உங்களுடைய பராக்கிரமத்துக்கு நீங்க யாரோ ஒருத்தரையாவது வதம் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க யாரையும் பண்ணலையே, ஏன் நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கேள் அப்படின்னு ரொம்ப கோபமா பீஷ்மரை பேசிடுறான். பீஷ்மர் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கோவப்பட்டு சபதம் எடுக்கிறார். ஏ துரியோதனா, நாளைக்கு யுத்த பூமியில நான் வரேன், அர்ஜுனனை வதம் பண்றேன், இது என்னுடைய பிரதிஜை, என்னுடைய சபதம் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். இந்த விஷயம் எல்லா பக்கமும் எல்லாருக்கும் அப்படியே மெதுவா தெரிஞ்சுட்டே வருது. பாண்டவர் பக்கத்துல இருக்கக்கூடிய சேனா வீரர்கள்லாம் ரொம்ப பயத்தோட ரொம்ப சஞ்சலமா இருக்கா. அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. என்ன பண்ண போறா அர்ஜுனன் தெரியலையே, நாளைக்கு யுத்த பூமிக்கு வருவானா மாட்டானா அப்படின்னு ஒரு யோசனையில கிருஷ்ணருக்கு தூக்கமே வரலையாம். சரி, போய் அர்ஜுனனை சமாதானப்படுத்துவோம், ஏன்னா நம்மளே எவ்வளவு பயப்படுறோம், அர்ஜுனன் எவ்வளவு பயப்பட்டு இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை சமாதானம் பண்றதுக்கு அர்ஜுனனுடைய கூடாரத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணர் போறார். அங்க போய் பாக்குறச்சு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா அர்ஜுனன் தூங்கின்னு இருக்கான். தூக்கம்னா அவனுக்கு சாதாரண தூக்கம் இல்லையாம், ஆழ்ந்த உறக்கம். உறக்கத்துல அவ 3 விதம் சொல்றா: ஜாகிரது, ஸ்வப்ன, சுஷுப்தி. ஜாகிரது அப்படின்றது நம்மளுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம், தூங்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு எதிர்த்தாப்புல என்ன நடக்கிறதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும், சொக்கி விழுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸ்வப்னம் அப்படின்னாலே அந்த வார்த்தை சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியறது. ஸ்வப்னம் அப்படின்னா தெரியறது கனவு. நம்மளுக்கு தூக்கத்துல ஒரு கனவுன்றது ஒண்ணு போகும். காலையில ஏஞ்சோன்னா அந்த கனவு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அதை நம்ம சொல்லுவோம். சுஷுப்தி அப்படின்னு பேசும்போது, சுஷுப்தின்றது நம்ம தூங்கினோமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது, தூக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. கார்த்தால ஏஞ்சு நம்ம சொல்லுவோம், ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்பேற்பட்ட தூக்கத்துக்கு பேர் தான் சுஷுப்தி. அந்த நிலையில அர்ஜுனன் தூங்கிட்டு இருந்தான். ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் பக்கத்துல போய் எழுப்புறார். ஏ பார்த்தா, என்னப்பா தூங்கிட்டு இருக்க, பீஷ்மருடைய சபதம் நீ கேள்விப்படலையா அப்படின்னு. அர்ஜுனர் சொல்றார், கேள்விப்பட்டேன் அப்படின்றார். கிருஷ்ணர் கேட்கிறார், கேள்விப்பட்டுமா நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, பயம் இல்லையா உனக்கு, அகங்காரமா அப்படின்னு கேட்கிறார். உடனே அர்ஜுனர் சொல்றார், இல்ல அகங்காரம்லாம் இல்ல அப்படின்றார். அப்புறம் என்னப்பா, எப்படி உனக்கு தூக்கம் வருது அப்படின்னு கேட்கிறார். உடனே அர்ஜுனர் சொல்றாரு சிரிச்சுண்டே, சுவாமி, என்னை பத்தி யோசிக்கிறதுக்கும் இந்த லோகம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறதுக்கும் பரமேஸ்வரன் முழிச்சுன்னு இருக்கார், அவர் யோசிச்சுன்னு இருக்கார். நீங்க தான் சுவாமி, வேற யாரும் இல்ல. ஸ்ரீகிருஷ்ணனான பகவான் நீங்க யோசிச்சுன்னு இருக்கறச்சே நான் எதுக்கு தேவையில்லாம மனசை குழப்பிக்கணும், நான் எதுக்கு யோசிக்கணும், பீஷ்மருடைய சபதத்துல இருந்து இந்த பக்தனை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றார். எவ்வளவு அழகா அர்ஜுனர் சொல்லியிருக்காரு பாருங்க, சத்தியம் தானே. நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம பகவான்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் பார்த்துக்க மாட்டாரா? எப்ப தர்மத்தின் பக்கம் இருந்து பகவானுக்கு பக்தியோட விசுவாசத்தோட எல்லாத்தையும் அவர் மேல அர்ப்பணம் பண்றோமோ, அப்ப நம்ம வாழ்க்கைன்ற ரதத்தை அவர் முன்னிருந்து ஓட்டுவார்ன்றத எந்த ஒரு சம்சயமும் இல்லை. நமஸ்காரம்.